இந்த உலகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு வாழ்க்கை ஒரு வரம், ஆனால் சிலருக்கு அதுவே ஒரு சோதனை. ஒரு வருஷமாக மருந்து மாத்திரையோ ஆஸ்பத்திரி வாசனையோ இதுக்கு நடுவில் வாழ்வா சாவான்னு ஓடிட்டுருக்கேன். டயாலிசிஸ் செய்யணும்னு டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, வாரத்துக்கு 3 தடவை ஆஸ்பத்திரி, மணிக்கணக்காக மிஷினோடு சேர்த்து கட்டி போடுன்னு அப்போ எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ தூரம் போகுமோ. ஆனால் நம்புகிறேன், என்னைக்காச்சும் இதெல்லாம் கண்டிப்பாக மாறும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை காத்திருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லை. எனக்கு தலை வலிக்குது, மாத்திரை எடுத்து கொடுங்க. டேப்லெட்லாம் இல்லை, உனக்கு இதே வேலையே போச்சு. ஏங்க இங்க வாங்க. ஏன், என்னாச்சு? படபடப்பா வருது. ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஒன்றும் வேணாம். மாயா அட்டெண்டர் வாங்க. சொல்லுங்க சிஸ்டர். நீங்கள் யார்? மாயாவோட ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஏஜ் 23. அவங்களுக்கு எப்போலேருந்து இப்படி இருக்குது? இன்றைக்கி காலையில் இருந்தால் இப்படி மூச்சு விட சிரமமாக இருக்குது. வாங்க உட்காருங்க. நர்ஸ், மாயா ஃபைல் கொடுங்க. உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ நாளாக ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்ருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெஷர் தப்புன்னு சொன்னாங்க, டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறது இல்லை. உங்கள் ஒய்ஃப்க்கு எடுத்த பிளட் டெஸ்ட்டில் யூரியா கிரியாட்டினின் அளவு அதிகமாக இருக்குது. கிட்னியோட செயல்பாடு குறைஞ்சிருச்சு. உடம்புல சேர்ந்த எக்ஸ்ட்ரா தண்ணி நுரையீரலில் சேர்ந்துருச்சு. அதனால தான் மூச்சு திணறல் வந்ததுக்கு காரணம். இது எதனால் டாக்டர்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம் தான். அவங்களுக்கு கண்டிப்பாக டயாலிசிஸ் தேவைப்படும். டயாலிசிஸா? அப்படின்னா என்ன டாக்டர்? நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு, கெட்ட நீர் இதெல்லாம் கிட்னி தான் யூரின் வழியாக வெளியேற்றும். இப்போது கிட்னியோட செயல்பாடு குறைஞ்சிடுச்சு. அதனால அந்த வேலையை செய்ய முடியல. அந்த வேலையை மிஷின் மூலமாக செய்கிறோம். மாற்று கிட்னி கிடைக்கிற வரைக்கும் இதை பண்ணி தான் ஆகணும். ஹலோ மாயா, நான் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். இங்கே வந்து கெடாவர் கிட்னி ஒன்று உங்கள் பிளட் குரூப்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரீங்களா? ஓகே மேடம். நம்ம என்டையர் லைஃப்லேயே கிட்னியோட செயல்பாடு தான் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிளட்டை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற வேஸ்ட்டை யூரினை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் புதுசாக ரத்தத்தை உற்பத்தி ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். கிட்னியை பாதுகாத்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு டெய்லியும் 3-5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, அடிக்கடி வெளியில் போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது, ரொம்ப முக்கியமாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கவே கூடாது.
ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, உடம்புக்கு தொந்தரவு இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அலைக்கழித்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாமே கிட்னியோட செயல்பாட்டை பெரிய லெவலில் பாதிச்சிடும். ஸோ கீப் யோர் கிட்னிஸ் ஹெல்தி.